ஹாய் மக்களே, கேரளா மலபார் ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா? ஸோ வாங்க சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து இன்னொரு ஜாரில் 2 துண்டு அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் சாய்ஸ் போட்டு அது 2 ஸ்பூன் அளவு போட்டு அதையும் அரைச்சி ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டு அதையும் நல்லா ஒரு இடி உரல்ல ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு இடித்து அதையும் ஓரமாக வச்சுடுங்க. எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 நறுக்கின தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சிகளை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு இடித்து வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டையும் மறுபடியும் சேர்த்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காவும் மிளகாத்தூள் போட்டு விழுது, அதையும் எடுத்து அதில் கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் வந்து 400 கிராம் அளவு தான் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு கரைச்சி விட்டுருங்க. இந்த ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துருங்க. அதுலேயும் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் ஏற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் உங்களுடைய டேஸ்ட்டு தான். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட தேங்காய் இல்லை. கேரளா ஸ்டைல்னாலே தேங்காய் சேர்த்தா பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி மீன் போட்டுக்கோங்க. பச்சை வாடை போன உடனே மீன் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து இதில் வந்து கடல் மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வகையான மீனும் எந்த வெரைட்டி ஆஃப் மீனும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். எல்லா வெரைட்டிக்கும் இந்த ஸ்டைல் வந்து சூட் ஆகும். ஸோ நல்லா எப்பயுமே மீனை போட்ட உடனே கிண்டுங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மாங்காவும் சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. குழம்பு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக சூப்பராக இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக குழம்பு இந்த மாதிரியே வரும். நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அடுத்து இன்னொரு வெரைட்டி. எந்த ஊருக்கு போகலாம்? ஆந்திரா போகலாமா? சரி, ஓகே. அடுத்து ஃபிஷ் கறி, ஆந்திரா ஃபிஷ் கறி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு மோரோவர், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப அழகாக மீன் குழம்பு வைப்பாங்க. அவங்களோட மீன் குழம்பு ஸ்டைலும் கேட்டிருக்கேன். அவங்க சொன்னவொடனே அந்த ஸ்டைலையும் இது இன்க்ளூட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு பார்ப்போம்.